மக்களே நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிறகடிக்க ஆசை தான். விஜய் பார்த்திங்கன்னா அண்ணாமலை கையில் இருக்கிற எனக்கு தாயத்தை எடுத்துகிட்டு வந்து அது நான் மனோஜ்காக வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கையில் கட்டிட்டு போகிறாங்க. கட்டிட்டு இது யார் கண்ணுக்கும் தெரியாமல் நீ பார்த்துக்கணும், யார்ட்டையும் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கரெக்டாக கட்டிட்டு போய் கொஞ்சம் நேரத்தில் ரோஹிணி உள்ளே வராங்க. ரோஹிணி பார்த்திங்கன்னா நானும் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ பிஸ்னஸில் பெரிய ஆளாக வரணும்னு சொல்லிட்டு, அதனால் இதை நீ பத்திரமா வச்சுக்கோ, யார்ட்டையும் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இன்னொரு கையில் கட்டிட்டு போயிடுறாங்க. உடனே மனோஜ் எதுவுமே சொல்லாமல் சரி ஓகே அப்படின்ட்டு போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வெளில வர மனோஜ் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க அயன் பாக்ஸ் கையை வச்சுட்டு ஒன்று கத்திட்டு இருப்பாங்க. வீடு கரெக்டாக ரோஹிணி உள்ளே வந்தோடனே எதுக்கு அந்த அயன் பாக்ஸ் அப்படியே வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பிடிச்சி கத்திட்டு இருப்பாங்க. விஜய் உடனே ஆஹா தாயத்தை வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. என்னடா வச்சு அப்படின்னோடனே இந்த மாதிரி வச்சுட்டு போயிட்டேம்மா அயன் பாக்ஸை சுற்றுச்சுமா எரியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சினிங்கிட்டே சொன்னோன்னே விஜயம் ரோஹிணி பிடிச்சி செமையாக கத்திட்டு இருக்காங்க. கத்திட்டே இருக்கவும் மனோஜ் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அம்மா இவன் எதுக்குமா கத்திட்டு இருக்கீங்க, நீங்கள் முதல்ல வெளில போகுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே விஜயாவுக்கு என்னது நான் வெளில போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களை வெளில தானே போக சொன்னேன், வீட்டை விட்டாமா போக சொன்னேன், ரூமை விட்டு தானே வெளில போக சொன்னேன் அப்படின்னு. என்னை வீட்டை விட்டு வேற வெளில போக சொல்வியா மனோஜ், நீயாடா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாயிடுது. அழுதுகிட்டே வெளில வந்துடுறாங்க. வெளில உட்காந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க ஹாலில். உடனே முத்துவும் மீனாவும் போய் அவங்க அப்பா கூப்பிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவும் இல்லை, உங்கள்கிட்டலாம் சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி பார்வதி வீட்டுக்கு வந்துடுறாங்க. பார்வதி வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்வதிக்கிட்டேயும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ தான் இந்த சிந்தாமணி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அந்த பூ கட்டுறவளுக்கு எவ்வளோ திமிருன்னு சொல்லிட்டு மீனாவை பற்றி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்த உடனே நம்ம விஜய் பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் எதுக்கு அவளோட பணத்தெல்லாம் திருடுனீங்க, நான் உங்ககிட்ட ஏதாவது பண்ணுங்கன்னு தானே சொன்னேன் அந்த ஆர்டர் வாங்குறதுக்கு, நீங்கள் அப்போ நேர்மையாக தானே போய் வாங்கியிருக்கணும், அதை விட்டுட்டு எதுக்கு பணத்தெல்லாம் திருடிருக்கீங்க, அவளை கீழே தள்ளி விட்டுருக்கீங்க, அதுவும் அவள் கை உடையிற அளவுக்கு அவளுக்கு ஏதாவது ஆகிருந்தால் என்ன பண்ணுறது, நீங்கள் இனிமேல் இந்த டான்ஸ் கிளாஸ்க்குலாம் ஒன்று வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசிடுறாங்க. மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.